கோவை காக்காசாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் 30வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி இறை வணக்கத்துடன் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் லெப்டினன்ட் ஆர் ஜெயபிரகாஷ் வரவேற்புரை வழங்கினார். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலர் பி. ஸ்ரீஹரி தலைமை உரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஸ்ரீ நாராயணகுரு கல்வி நிறுவனம் விளையாட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து வருகிறது. மேலும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார். கல்லூரி முதல்வர் முனைவர் டி. கல்பனா கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். தொடர்ந்து பாயிண்ட் பெர்ஃபெக்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பிரேம்நாத் காசிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவர் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, முன்னேற்றம், தொழில்துறை முன்னேற்றம் ஆகியவற்றை பற்றி விளக்கி கூறினார். கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவை விளையாட்டுத்துறைக்கு மிகவும் முதன்மையானது என்று எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஷைலஜா வேணு, செயலர் பி. ஸ்ரீஹரி, இணை செயலர் கே. ஏ. பங்கஜ்குமார், பொருளாளர் பி. வி. சஜீஷ்குமார், கல்லூரி முதன்மை அலுவலர் டி. கே. அஸ்வின் மற்றும் விஜிலா பிரேம்நாத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவின் நிறைவாக ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ஏ. ஜே. மஞ்சு நன்றி உரை வழங்கினார்.